Hello students, welcome you all to the video lecture on chapter number 7 comparing quantities example 5. Question pathina Wahida bought an air cooler for rupees 3300 including a tax of 10%. Find the price of the air cooler before VAT was added. So generally நம்ம ஏதாவது ஒரு ஐட்டம் வாங்கணும் அப்படினா அந்த ஐட்டத்துக்கான காஸ்ட் பிளஸ் ஒரு டாக்ஸ் போடுவாங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி தான் நமக்கு வந்து bill amount வரும். Okay. So cost of the item, okay, cost of the item plus ஒரு tax, okay, இது ரெண்டுத்தையும் சேர்த்தா தான் நமக்கு வந்து bill amount வரும். கரெக்ட்டா? So இப்போ என்ன ப்ராப்ளம்ல கொடுத்திருக்காங்க? Wahida bought an air cooler of rupees 3300 including a tax of 10%. அதாவது நமக்கு total bill amount இங்க கொடுத்துட்டாங்க. Okay, tax ஓட percentage கொடுத்திருக்காங்க. Okay, so tax amount கொடுக்கல, but tax percentage கொடுத்திருக்காங்க. Okay, 10%. Find the price of the air cooler. Cost of the item என்னன்னு கேட்டிருக்காங்க. Okay, so cost of the item எனக்கு தெரியாது. So let cost of the item is equal to x. Okay, அது என்னன்னு நமக்கு தெரியாது. Next, tax amount டைரக்டா கொடுக்கல, but tax percentage கொடுத்திருக்காங்க. Tax amount எப்படி calculate பண்ணலாம்? Tax percentage into the cost of the item. Okay, so அதாவது 10% of cost of the item. இதுதான் வந்து tax amount இந்த ப்ராப்ளம்ல. ஏன்னா tax வந்து 10% கொடுத்திருக்காங்க. அப்போ 10 by 100 cost of the item னு என்னன்னு எனக்கு தெரியாது. So x. So tax amount பாத்தீங்கன்னா 10 by 100 into x. So இப்போ நம்ம இந்த ஃபார்முலாக்கு வந்துடலாம். Okay, cost of the item என்னது? x. Tax amount என்ன? 10 by 100 into x which is equal to bill amount. Bill amount என்ன டோட்டலா? 3300. Okay, இதுல இருந்து நம்ம ஈஸியா x ஃபைண்ட் அவுட் பண்ணிரலாம் சால்வ் பண்ணி. So denominator பாத்தீங்கன்னா 100 இருக்கு. Okay, so அப்ப 100 தான் LCM. இங்க denominatorல 1 இருக்கு. அப்ப 100 into x வந்து 100x ஆயிரும். Okay, இந்த டேர்ம்க்கு அதாவது 10x க்கு denominator என்ன? 100. Okay, so 100 already நம்மளுக்கு LCM ல இருக்கு. அப்ப எதையும் மல்டிப்ளை பண்ண வேணாம். So இப்ப 10 into x என்ன? 10x which is equal to 3300. So இப்ப 100x plus 10x பாத்தீங்கன்னா 110x. Okay, so இப்ப 110x divided by 100 which is equal to 3300. So இப்ப x தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்ப x மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வெச்சுக்கோங்க, மத்ததெல்லாம் ரைட் சைடு கொண்டு போயிரலாம். 3300 டினாமினேட்டர்ல இருக்க 100 நியூமரேட்டர் போயிடும். ரைட் சைடு வரும்போது இங்க நியூமரேட்டர்ல இருக்க 110 டினாமினேட்டர் வந்துரும். சோ அதாவது ரெசிப்ரோக்கல் எழுதுறீங்க. ரைட்? சோ இப்போ இங்க 0 0 கேன்சல் ஆயிரும். ஓகே, சோ 11 டேபிள்ஸ் அப்ளை பண்ணும்போது 11 1s are 11, 11 3s are 33. இங்க டபுள் 0 இருக்கு, அது அப்படியே எழுதிக்கலாம். சோ 300 into 10 என்னது? 3000. ஓகே, இதுதான் வந்து காஸ்ட் ஆஃப் த ஐட்டம். So cost of the item அப்படினா இந்த ப்ராப்ளம்ல என்னது? ஏர் கூலரோட காஸ்ட். ஓகே, so price of the air cooler, price of air cooler, okay, before adding VAT. Okay, அதுதான் நம்மளோட cost of the item. It is given by rupees 3000 in this problem. Okay, thank you. Thanks for watching.